விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆட்சி அமைப்பதற்கு மட்டும் எங்கள் ஆதரவை நல்கியிருக்கிறோம். வெளியிலிருந்து எங்கள் ஆதரவை நல்குகிறோம். நாங்கள் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தான் இருக்கிறோம். ஒரே விஷயத்தில் மட்டும்தான் கவனம் செலுத்தியிருக்கிறோம். எங்களால் விஜய் ஆட்சி அமைக்க முடியாமல் போனது என்கிற நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது. எங்களால் தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்துவிடக் கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த தகவலை நாங்கள் முறைப்படி சொல்லி இருக்கிறோம். நாங்கள் இந்த முடிவை எடுக்கிறோம் என்று சொன்னதற்கு அவர் அது அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். அது அவர்கிட்ட கேளுங்க. ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கணித்தபடி கொங்கு சட்டசபை உருவாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற்று 8 தொகுதிகளில் போட்டியிட்டது. 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம். அதேபோல இடதுசாரி கட்சிகளும் தலா 2 இடங்களில் வெற்றி பெற்றன. இந்த நிலையில் இடதுசாரி கட்சிகளின் தலைவர்களும் விடுதலை சிறுத்தைகளும் முன்கூட்டியே கலந்து பேசினோம். மக்கள் நல கூட்டணி உருவான காலத்திலிருந்து கொள்கை அடிப்படையில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறோம். மக்கள் பிரச்சனைகளின் அடிப்படையில் ஒருங்கிணைந்து களமாடி இருக்கிறோம். ஆகவே இந்த அரசியல் நெருக்கடி உருவாகி இருக்கிற சூழலில் இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் தொலைநோக்கு பார்வையோடு எதிர்கால அரசியலையும் கருத்தில் கொண்டு இணைந்தே முடிவெடுப்போம் என்று நாங்கள் கலந்து பேசி அதன் அடிப்படையில் அறிவிப்பு செய்திருந்தோம். இடதுசாரி கட்சிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய இரு கட்சிகளும் மாநில குழு எடுத்த முடிவுகளை அடுத்து அந்த முடிவை ஒட்டி விடுதலை சிறுத்தைகளின் உயர்நிலை குழுவில் கலந்தாய்வு செய்து அவர்களின் ஒப்புதலோடு முடிவை அறிவிப்பதென்றும் திட்டமிட்டிருந்தோம். அதன்படி நேற்று 8ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தாவேகாவுக்கு ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவளிப்பது என்ற முடிவை எடுத்தார்கள். அந்த முடிவை முன்வைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலை குழு கூட்டம் நேற்று மாலை 6 மணிக்கு ஜூம் இணைப்பு வழியாக நடைபெற்றது. 30க்கும் மேற்பட்ட தோழர்கள் அங்கம் வகிக்கும் உயர்நிலை குழுவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் எடுத்துள்ள முடிவை முன்வைத்து தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். அந்த கருத்துக்களின் அடிப்படையில் நிறைவாக கட்சியின் தலைவர் இறுதியான முடிவை எடுக்கிற அதிகாரத்தை வழங்குகிறோம் என்று அந்த உயர்நிலை குழுவில் தீர்மானிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான்
மீண்டும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சிந்தனை செல்வன், நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் ரவிக்குமார் ஆகியோரோடு நான் கலந்தாய்வு செய்து ஒரு முடிவை எடுத்தோம். அதன் அடிப்படையில் தாவேகாவுக்கு ஆதரவு கடிதத்தையும் வழங்கியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இந்த அரசியல் நெருக்கடியை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வந்துவிடக் கூடாது, அதை தடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலும் 108 இடங்களில் வெற்றி பெற்றும் ஆட்சி அமைக்க முடியாமல் ஒரு சிக்கலில் தாவேகா திணறிக் கொண்டிருக்கிற நிலையில் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் ஆதரவளிக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலும் இந்த ஆதரவு நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதாவது 2 காரணங்கள். தாவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு தடையாக இருந்துவிடக் கூடாது என்பதும், குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை நடைமுறைக்கு வந்துவிடக் கூடாது என்பதும் நாங்கள் விவாதத்தின் முடிவில் எடுக்கப்பட்ட நிலைப்பாடாகும். இடதுசாரி கட்சிகளின் நிலைப்பாட்டை ஒட்டி நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டையும் எடுப்போம் என்று ஏற்கனவே நான் அறிவித்திருந்தேன். அதன் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆட்சி அமைப்பதற்கு மட்டும் எங்கள் ஆதரவை நல்கியிருக்கிறோம். வேறு எந்த நிபந்தனையும் இல்லை. வெளியிலிருந்து எங்கள் ஆதரவை நல்குகிறோம், அவ்வளவுதான். இன்றைய நிலை வரையில் நாங்கள் ஒரே விஷயத்தில் மட்டும்தான் கவனம் செலுத்தியிருக்கிறோம். எங்களால் விஜய் ஆட்சி அமைக்க முடியாமல் போனது என்கிற நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது. எங்களால் தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்துவிடக் கூடாது. இதன் அடிப்படையில் வெளியில் நின்று எங்கள் ஆதரவை நல்குவது ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருப்பது என்கிற அளவில் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். நாங்கள் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தான் இருக்கிறோம். ஆனால் அரசியல் நெருக்கடியான இந்த சூழலில் ஒரு முடிவை எடுப்பதற்கு ஒரு அரசியல் கட்சி என்கிற முறையில் எங்களுக்கான சுதந்திரத்தை பயன்படுத்தி இந்த நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இது எந்த வகையிலும் எங்கள் உறவை பாதிக்கும் என்று நாங்கள் நம்பவில்லை. இந்த நிலைப்பாடு திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருப்பது, குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை வராமல் தடுப்பது, அவ்வளவுதான். ஆளுநர் திரு விஜய் அவர்களை சந்திக்க மறுத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. ஏற்கனவே நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கூறியிருந்தோம். மக்கள் அவருக்கு கூடுதலான இடங்களை தந்து தனிப்பெரும் கட்சி என்கிற அங்கீகாரத்தை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்ற கருத்தை ஏற்கனவே சொல்லியிருந்தோம். போதிய எண்ணிக்கை இல்லை என்று சொன்னார்கள். அந்த போதிய எண்ணிக்கைக்காகத்தான் இடதுசாரிகளோடு விடுதலை சிறுத்தைகளும் ஆதரவை நல்கி இருக்கிறோம். மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், குதிரை பேரம் நடப்பதற்கு இடம் கொடுக்க கூடாது,
அதற்கான சூழலை உருவாக்கக்கூடாது. அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும், ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும். எனவே ஆட்சி அமைப்பதற்குரிய எண்ணிக்கைகள் அப்சல்யூட் மெஜாரிட்டி என்று சொல்லக்கூடிய 118 இடங்கள் இன்றைக்கு தாவேகாவுக்கு உள்ளது. இந்த நிலையில் அவரை ஆட்சி அமைக்க அனுமதிப்பதுதான் ஜனநாயகமாகும். ஆளுநர் ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடாது என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். அடுத்து ஆளுநரை சந்தித்த பிறகு திரு விஜய் அவர்கள் கட்சியின் தலைமையகத்திற்கு வருவதாக சொன்னார். நான் அவரிடத்திலே வேண்டுகோள் வைத்தேன், பதவியேற்புக்கு பிறகு சந்திப்போம், இப்போதைக்கு அலுவலகம் வர வேண்டிய கட்டாயம் இல்லை, எனவே வர வேண்டாம் என்று நான் சொல்லிவிட்டேன். ஊடகங்கள் இங்கே காத்திருக்க வேண்டாம், கலைந்து செல்லலாம். எங்களுடைய தோழர் வீரபாண்டியன், தோழர் சண்முகம் 2 பேரையும் இங்கு வருவதாக இருந்தது. தோழர் சண்முகம் ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருக்கிறார். வழிநெடுக போக்குவரத்து நெரிசல், அவர் வந்து சேர காலதாமதமாகலாம். தோழர் வீரபாண்டியன் எங்களோடு இருக்கிறார், அவர் சில வார்த்தைகளை சொல்வார். ஏற்கனவே நாங்களே முடிவெடுத்திருந்தோம். இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் எந்த முடிவை எடுத்தாலும் அந்த முடிவை திமுக தலைமைக்கு அறிவித்து அதன் பிறகு நாம் இதை வெளிப்படுத்துவோம் என்று கூறியிருந்தோம். அதன்படி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த தகவலை நாங்கள் முறைப்படி சொல்லியிருக்கிறோம். நாங்கள் இந்த முடிவை எடுக்கிறோம் என்று சொன்னதற்கு, அது உங்கள் கட்சிக்கான சுதந்திரம், நீங்கள் அப்படி முடிவெடுப்பதா இருந்தால் வாழ்த்துக்கள் என்று எங்களுடைய நிலைப்பாட்டுக்கு அவர் ஓகே சொல்லியிருக்கிறார். அவர் ஆரம்பத்திலிருந்தே சொன்னார், திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் இடையூறாக இருக்க மாட்டோம் என்று சொன்னார். அந்த ஒரு பெருந்தன்மையான கருத்தை அவர் தொடக்கத்திலிருந்தே சொல்லி வருகிறார். நேற்றும் கூட அவர் ஆட்சி அமைப்பதற்கு காலம் தாழ்த்தக்கூடாது என்ற அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களிடத்தில் எங்கள் நிலைப்பாட்டை முன்கூட்டியே அறிவித்திருக்கிறோம். அது அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும், அது அவர்கிட்ட கேளுங்க.